ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய போட்டிம் ஆப்ல ஒருத்தவங்களை எப்படி நம்ம பிளாக் பண்றது மற்றும் அன்பிளாக் பண்றது, நம்ம பிளாக் பண்ணவங்களுடைய லிஸ்ட் எல்லாம் எப்படி பார்க்கறது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சி நோட்டிபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய போட்டிம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்க. போட்டிம் ஆப் ஓப்பன் பண்ணி அப்படின்னா அது வந்து சாட் பேஜ்ல இருக்கும். இப்போ சாட் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்க சாட் பண்ணவங்களுடைய லிஸ்ட் எல்லாம் ஷோ ஆகும். இப்போ இதுல வந்து யார் யாரெல்லாம் நீங்க வந்து பிளாக் பண்ணணுமோ அவங்களுடைய கான்டாக்ட் மேல, அதாவது யாரை குறிப்பா நீங்க வந்து பிளாக் பண்ணணுமோ அவங்களுடைய கான்டாக்ட் மேல நீங்க வந்து லாங் பிரஸ் வந்து பண்ணுங்க. அழுத்தி வந்து படிங்க. நீங்க உங்களுடைய கான்டாக்டை லாங் பிரஸ் பண்ணும்போது இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகும். இப்போ இதுல வந்து பாருங்க கான்டாக்ட் இன்ஃபோன்னு சொல்லிட்டு இருக்கு. கான்டாக்ட் இன்ஃபோ கிளிக் பண்ணுங்க. கான்டாக்ட் இன்ஃபோ கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு கான்டாக்ட் இன்ஃபோக்கான அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். அவங்களுடைய கான்டாக்ட் இன்ஃபோக்கான அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க கீழே லாஸ்டா பாட்டம்ல பிளாக் கான்டாக்ட் சொல்லிட்டு இருக்கு. இந்த பிளாக் கான்டாக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் பிளாக் கான்டாக்ட் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இப்போ இதுல வந்து பாருங்க ரெட் கலர்ல பிளாக்னு சொல்லிட்டு இருக்கு. பிளாக்கை கிளிக் பண்ணி அவங்களுடைய கான்டாக்டை நீங்க வந்து இப்போ பிளாக் வந்து பண்ணிடுவீங்க. ஓகே, பிளாக்கை கிளிக் பண்ணி அப்படின்னா அவங்களுடைய கான்டாக்ட் வந்து பிளாக் ஆயிடும். இதுக்கப்புறம் அவங்க உங்களை தொடர்பு கொள்ள முடியாது. பிளாக் வந்து ஆயிடும் அவங்களுடைய கான்டாக்ட். ஓகே, இப்போ நீங்க இது போல பிளாக் பண்ணிட்டு அவங்களுடைய கான்டாக்டை நீங்க வந்து delete வந்து பண்ணிடுவீங்க. delete chat கொடுத்து இது போல delete பண்ணும்போது உங்களுக்கு chat பேஜ்ல இருந்து அந்த அவங்களுடைய chat வந்து delete ஆயிடும். அவங்களுடைய கான்டாக்ட் வந்து delete ஆயிடும். இப்படி delete ஆகிட்ட பட்சத்துல திரும்ப எப்படி அவங்கள அன்பிளாக் பண்றது சொல்லிட்டு அப்புறமா பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நான் வந்து இன்னொரு கான்டாக்டை வந்து நான் பிளாக் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இந்த கான்டாக்டை லாங் பிரஸ் பண்ணி அழுத்தி பிடிச்சி இப்போ இதுல வந்து பாருங்க இதுல கான்டாக்ட் இன்ஃபோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு பிறகு அந்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய பிளாக் கான்டாக்ட் கிளிக் பண்ணி பிளாக் பண்ணிக்கிறேன். ஓகே, பிளாக் வந்து கிளிக் பண்றேன். பிளாக் கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஆயிடும். நீங்க திரும்ப அன்பிளாக் பண்ணணும் அப்படின்னா இந்த பேஜ்ல கீழே பாட்டம்ல அன்பிளாக் கான்டாக்ட் சொல்லிட்டு இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க திரும்ப கூட அன்பிளாக் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க நான் மறுபடியும் இந்த பிளாக் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் பிளாக் வந்து பண்ணிட்டு பிறகு நான் பேக் வந்துடுறேன். ஓகே, இப்போ பேக் வந்துட்டு இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம பிளாக் பண்ணவங்களுடைய லிஸ்ட் எல்லாம் எப்படி பார்க்கறது சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த பேஜ்ல கீழே பாட்டம்ல லாஸ்டா வந்து பாருங்க மீ சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. மீ வந்து கிளிக் பண்ணுங்க. மீ கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க உங்களுக்கு அக்கௌண்ட் சொல்லிட்டு இருக்கு. அக்கௌண்ட் கிளிக் பண்ணுங்க. அக்கௌண்ட் கிளிக் பண்ணிட்டு பிறகு இதுல பிரைவசி இருக்கு. பிரைவசி கிளிக் பண்ணுங்க. அக்கௌண்ட் பேஜ்ல பிரைவசி இருக்கு பாருங்க. பிரைவசி கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பிரைவசிக்கான இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க பிளாக்டு கான்டாக்ட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. பிளாக்டு கான்டாக்ட்ஸ் கிளிக் பண்ணுங்க. பிளாக்டு கான்டாக்ட்ஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா இது வரைக்கும் நீங்க பிளாக் பண்ணவங்களுடைய அந்த லிஸ்ட் எல்லாமே இதுல வந்து ஷோ ஆகும். இப்போ நீங்க வந்து அவங்களை அன்பிளாக் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய கான்டாக்ட் மேல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா அன்பிளாக் சொல்லிட்டே வரும். இதுல கன்ஃபார்ம் இருக்கு. கன்ஃபார்ம் நீங்க கிளிக் பண்ணி அவங்களுடைய கான்டாக்டை நீங்க அன்பிளாக் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து அன்பிளாக் வந்து ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நீங்க புதுசா ஒருத்தவங்களை பிளாக் பண்ணணும் அப்படின்னா கூட ஆட் நியூஸ் சொல்லிட்டு இருக்கு. அதை கிளிக் பண்ணி இதுல உங்களுடைய கான்டாக்ட்ல இருக்கிற லிஸ்ட்ல வந்து ஷோ ஆகும். இதுல யாருன்னா நீங்க பிளாக் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க வந்து பிளாக் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நீங்க புதுசா பிளாக் பண்ணணும் அப்படின்னா ஓகே, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக ஒரு கான்டாக்டை கிளிக் பண்ணி பிளாக் பண்றேன். ஓகே, இந்த கான்டாக்ட் வந்து கிளிக் பண்ணிட்ட பிறகு அவங்களுடைய கான்டாக்ட் வந்து பிளாக் வந்து ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அவங்க நம்ம கிட்ட சாட் பண்ண முடியாது, வீடியோ கால், ஆடியோ கால் எதுவுமே பேச முடியாது. அவங்க வந்து பிளாக் ஆயிடுவாங்க. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இது போல நீங்க வந்து இந்த பேஜ்ல இருந்து கூட நீங்க பிளாக் பண்ணலாம். இந்த பேஜ்ல இருந்து கூட அன்பிளாக் வந்து பண்ணலாம். ஓகே, இப்போ நான் வந்து மொத்த பேரையும் அன்பிளாக் வந்து பண்ண போறேன். கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க இது போல உங்களுடைய போட்டிம் ஆப்ல யாரெல்லாம் பிளாக் மற்றும் அன்பிளாக் பண்ணணுமோ அவங்க எல்லாம் வந்து நீங்க பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. Thank you friends.